கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பொது காரணிகள் அப்படின்ற ஒரு டாபிக். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், தெளிவாக கவனிங்க. நம்ம காரணிகள் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். காரணிகள் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். காரணிகள்லாம் என்ன? ஒரு எண் ஏதோ ஒரு எண்ணால் மீதியின்றி வகுப்பட்டால் அது எந்த எண்ணால் வகுப்படுதோ அதுதான் காரணி அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பொது காரணிகள்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு எண்ணம் கொடுத்துட்டு இதனுடைய பொது காரணிகள்லாம் ரெண்டு எண்ணும் ஒரே ஒரு எண்ணால மீதியின்றி வகுப்படும். அந்த எண்களோட பெருக்கல் பண்ணா பொது காரணி. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பொது காரணிகள் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று மீப்பெரு பொது காரணி அல்லது மீப்பெரு பொது வகுதி. ரெண்டுமே ஒண்ணுதான். புக்ல எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அப்படி ஷார்ட்டா மீபே கா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா மீபே வா அப்படின்னு கேட்பாங்க. மீபே கானா மீ பெரு பொது காரணி, மீ பெரு பொது வகுத்தி. அந்த பொதுன்றது வந்து கொடுக்கல. மீ பெரு பொது காரணி, மீ பெரு பொது வகுத்தி. ஸோ அது ரெண்டும் ஒண்ணுதான். கணக்கு காரணினாலும் ஒண்ணுதான், வகுத்தி அப்படின்னாலும் ஒண்ணுதான். நம்ம வகுக்கிறத தானே காரணின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகை மீச்சிறு பொது மடங்கு. இதை மீ சி மா அப்படின்னு சொல்லுவாங்க. மீ சி மா இது என்னன்னு சொல்றாங்க? எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்சிஎம் இது HCF. இது வந்து ஆங்கிலத்தில் HC. இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதான் இது கொண்டான விளக்கங்களே. அதாவது ஃபேக்டர்ஸ்னா காரணிகள், மல்டிபிள்னா மடங்கு. அதனாலதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதான் HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது மீப்பெரு பொது காரணி அல்லது மீப்பெரு பொது வகுத்தி. இது வந்து மீசிமாவை எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன். இப்ப மீப்பெரு பொது காரணியும் மீச்சிறு பொது மடங்கையும் பார்க்க போறோம். முதல்ல இதை செக் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த 63 அப்படியே போடுங்க, 42. இந்த ரெண்டு நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டுத்தையும் போடுறீங்க. இந்த டானாவகத்தில், இது பேர் டானாவகத்தில் போட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஏதோ ஒரு எண்ணால் காமனா வகுப்படும். அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். முதல்ல ரெண்டாம் நம்பரை போட்டு பார்க்குறேன். இது வந்து ஒற்றைப்படை எண்ணு, இது இரட்டைப்படை எண். கண்டிப்பா இது ரெண்டாம் நம்பரால வகுப்படாது, ஏன்னா ஒற்றைப்படை. இது மட்டும் வகுப்படும். இப்ப என்ன பண்ண போறேன்? அடுத்து 3 செக் பண்ணி பார்க்குறேன். 3 போடுறேன். 2 6 1 3. அப்ப 21 × 3 63. கமா 42 போடுறேன். 3 1 3. பேலன்ஸ் 1 இருந்து 12. 4 12. அப்ப 21 14 வருது. மேலும் இதை ஒன்னும் சுருக்கு பார்க்குறேன். ரெண்டாம் பேர்ல வருமா? கிடையாது. 3ல செக் பண்ணி பாருங்க. 7 21 4 12 வரல. அடுத்து 4 5 6 வராது. 7க்கு போட்டு பார்க்கலாம். 7 வரும். 3 21 2 16 வந்துருச்சா? ஸோ இப்போ 7 போடுறேன். 3 21 2 14. இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமா? இது பொதுவாக ஏதாவது வகுப்படுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா 3 2 இது ஒற்றைப்படை, இது இரட்டை, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு பொதுவாக வகுப்படக்கூடியது 3, 7. அப்ப 3 பெருக்கல் 7 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். பெருக்கினா 3 21. இந்த 21 என்ற எண்ணு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு எண்ணுமே பொதுவாக வகுப்படும். 21 வகுத்து பாருங்க. 63 கூட 3 63 21 வந்துருச்சு. வகுப்படும். அடுத்து 42 2 21 42. ஸோ வகுப்படுதான் நம்ம போடுறது ரைட். இது மீப்பெரு பொது காரணி அல்லது மீப்பெரு பொது வகுத்தி. அதே கணக்கு மீச்சிறு பொது மடங்கு எப்படி போறதுன்னு பாருங்க. இதே கணக்கு 6 3 42. இப்ப என்ன பண்ண போறோம்? இதே டானா வந்து போட்டு ஃபர்ஸ்ட் இதே மாதிரி காமனா இருக்கிறது என்ன? அதே வருமா? 3 வருமா? 2 6 1 3 1 3 4 12. அடுத்து அதே மாதிரி காமனா வரத 7 போடுங்க. 7 3 21 2 14. ஸோ இப்ப காமனா வந்துருச்சு. இதுக்கு மேல இது காமனா வராது. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த 4ஐயும் பெருக்கணும். ஓகே, இதுல என்ன பண்ணணும்? அந்த பொதுவா வரக்கூடியதை மட்டும் பெருக்கணும். 3 × 7. ஆனா மீச்சிறு பொது மடங்குக்கு இந்த பொதுவா வரக்கூடிய எண்ணும் அதே மாதிரி கீழே பொதுவா வகுப்படாத இருக்கக்கூடிய அந்த எண்ணும் மீதி எல்லாத்தையும் பெருக்கணும். 3 பெருக்கல் 7 பெருக்கல் 3 பெருக்கல் 2. இப்ப பெருக்கணும். அது 3 21 பெருக்கல் இது 3 2 எவ்வளவு? 6. 6 1 6 6 2 12. அப்ப 126 வருது. இதுதான் மீப்பெரு பொது காரணிக்கும் மீச்சிறு பொதுக்கும் டிஃபரன்ஸ். காமனா வரக்கூடிய எண்ணை மட்டும் பெருக்குனா இது எல்லாத்தையுமே பெருக்கணும். காமனா வரக்கூடிய எண்ணையும் சரி, கீழே காமனா வகுப்படாத இருக்கக்கூடிய எண்ணையும் பெருக்கணும். அது என்ன? மீசிமா. ஸோ இன்னும் ஒரு கணக்கு போடலாம், உங்களுக்கு புரியும். நோட் பண்ணிக்கணும். பயிற்சி 1.2ல ஒரு 2 கணக்கு போட்டு பார்க்கலாம். அதாவது பயிற்சி 1.2ல 3வதுல அந்த ஃபர்ஸ்ட் கணக்கும் தேர்ட் கணக்கும். ஸோ இது ரெண்டுத்துமே கண்டுபிடிக்கலாம். மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கலாம், மீப்பெரு பொது வகுதி ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெண்டு கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? இப்போ அதே மாதிரி 18, 24 போடுங்க. இப்போ டானா வகுத்தில் போட்டு காமனா 2வது பேர்ல அடிக்கலாம். இரட்டை பேர்ல அப்ப 2 போடுங்க. 9 2 18. அடுத்து 1 2 2 2 12 2 24.
அப்போ என்ன பண்ணலாம், மீதி இது ரெண்டு காமனாக வகுப்பட என்ன பண்ணணும், மூணாவது 3 4 12, மூணாவது வகுக்கிறேன் 3 9 4 12. இப்போ இதை காமனாக வகுப்பட முடியாது பொதுவாக, ஏன்னா 3 ஒற்றைப்படை 4 இரட்டைப்படை, வேற எதுவும் அடிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு நீங்களே சொல்லுங்க, மீப்பெரு பொது வகுத்தி என்னவா இருக்கும், மீப்பெரு பொது வகுத்தி அல்லது காரணி என்னவா இருக்கும், இந்த ரெண்டு எண்ணை மட்டும் பெருக்கிறதா, அப்போ 2 6. அடுத்து மீச்சிறு பொது மடங்கு மீசிமா, மீசிமா என்னவா இருக்கும், எல்லாத்தையும் பெருக்க சொன்னா 2 6 2, அதாவது 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 4, இந்த 4 1 2 3 4 3 வரைக்கும். அப்போ 2 6 6 18 18 × 4 பெருக்குமா 8 32க்கு 2 மிச்சம் 3 4 4 3 7, அப்போ 72 வருது. ஸோ அப்போ மீசிமா 72 வருது, மீப்பேவா 6 வருது. இப்படிதாங்க. இதுக்கு போட்டு பாருங்க 61, 76 செக் பண்ணி பாருங்க ஏதாவது வகுப்படுமானு. 2 போட்டு பாருங்க, 3 2ஆல் வகுப்படாது, ஏன்னா இது ஒற்றைப்படை இரட்டைப்படை. 3 போட்டு பாருங்க, 2 6 1 வரல, 3ஆலையும் வகுப்படலை, இந்த எண்ணையும் வகுப்படலை 3ஆல. அப்போ நல்லா கவனிங்க, இது வந்து 61ன்றது கண்டிப்பாக பகா எண்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 61 பகா எண்கள், இது வந்து இதனுடைய பொது காரணி 1 தான். அப்ப இது வந்து பகை எண் 76, இது 2ஆல் வகுப்படும், இது நிறைய எண்கள் வகுப்படும். அப்ப 2த்துக்கு பொதுவான காரணி என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதனுடைய மீப்பெரு பொது காரணி என்னவா இருக்கும், 1 தான். அதே மீசியமானா இந்த 2 என்ன பெருக்கிறீங்க, 61 × 76, அவ்வளவுதான். இது பெருக்கிட்ட டைரக்ட் ஆன்சர். ஏன்னா காமனா வரக்கூடியதையும் பெருக்கி அது கூட மீதி காமனா வகவாதை பெருக்கிறது தான் மீசிமா. நம்மளுக்கு காமனா வந்து இதனுடைய மீப்பெரு பொது காரணி 1 தான். ஏன்னா இது வந்து பகாயன்கள், இது பகாயன்களுக்கு 1 தான் 61. இப்போ இது 61ஓட சப்போஸ் இந்த இடத்துல வந்து 61க்கு பதிலாக டபுளா எவ்வளவு இருக்கும், 122 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா இந்த இடத்துல, அப்போ பொது காரணி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவருக்கு 61 வரும், 61 பொது காரணி வரும். ஆனா இந்த இடத்துல 61ஓட வெறும் கம்மியாக தான் நம்பர் இருக்குது. அப்போ இது 2த்தினுடைய பொது காரணி 1 தான். வேணா நீ ட்ரை பண்ணி பாருங்க, 1 தான் வரும். அப்போ மீசிமானா மீதி இது வந்து பொது இல்லாதான் இருக்குது, அதனால 2த்தையும் அப்படியே டைரக்டா பிரிக்கணும். டைரக்டா பிரிக்கிற ஆன்சர் 6 1 6 6 6 36க்கு 6 36, 7 1 7 7 6 42. அப்போ 6 7 6 எவ்வளவு 13, மிச்சம் 1 2 3 5, அது 1 6 4. அப்போ 4 6 3, இது வந்து மீசிமா மீப்பெருக்கம் 1. ஸோ அப்போ இவ்வளோதான் கணக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ஸை கவனிங்க. இப்போ அதே இதில் மீச்சிறு பொது மடங்கு அந்த இதில் வந்து அதோட பயன்பாடுகளை பற்றி கணக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது எடுத்துக்காட்டு 6 இந்த கணக்கு கவனிங்க. 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையை 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்றாங்கன்னா இந்த எண்ணை வகுக்கிறாங்களாம், இதை ஒரு எண்ணால அந்த இந்த எண்ணை வகுக்கும் போது மீதி வந்து 2 3 4 கிடைக்குதான். அப்படி கிடைச்சிருந்தா அந்த 3 எண்ணினுடைய மீப்பெரு பொது வகுத்தி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மீதி இது கிடைக்குதுன்னா அப்போ அது வகுப்படக்கூடிய எண்ணு இந்த எண்ணுல இருந்து அந்த மீதியை கழிச்சா அந்த எண்ணா. ஸோ இப்போ இங்க 62 இருக்குது, இது மீதி 2 கிடைக்குதான். ஸோ அப்போ அந்த எண்ணு என்னவா இருக்கும், 60 இருக்குமா, 60 இருக்கிறதுனால தான் அது வகுக்கினதுக்கு அப்புறம் 2 மீதி கிடைக்கும். ஸோ 60 போடுங்க. கமா 78ன்ற மதிப்பு நம்பர் இருக்குது, இது 3 மீதி கிடைச்சிருக்கு. அப்போ 78ல 3 போனா 75, அந்த எண்ணை தான் வகுப்படக்கூடிய எண்ணு. அடுத்து பாருங்க 109 இருக்குது, இதுல 4 போச்சுன்னா 105. புரியுதா என்ன பண்ணிருக்குன்னு? இப்ப இதோடைய பொது காரணி கண்டுபிடிக்கணும். மீதி இவ்வளவு கிடைச்சிருக்குதான், அதாவது 2 3 4, அதனாலதான் அந்த மீதியை கழிச்சுட்டேன். மீதி கழிச்ச எண்ணை வச்சு போட்டாதான் அந்த மீப்பெரு பொது காரணி கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 1 நாள் வகுப்படும் போது மீதி 2 கிடைக்குது, அதனாலதான் அது எல்லாத்தையும் 1 கழிக்கிறாங்க. ஸோ இப்ப 62ன்றது 60 மாறிடுச்சு, 78ன்றது 75 மாறிடுச்சு, 109ன்றது 105 மாறிடுச்சு. இப்ப இதனுடைய மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து இது பாருங்க 0 5 5 நம்ம வகுப்படும் தன்மை ஞாபகம் இருக்கும். லாஸ்ட்ல 0 5 5 தான் அந்த நம்பர் 5ஆல் வகுப்படும், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 5ஆல் அடிக்கிறேன். எவ்வளவு எத்தனை 5 1 5 5 2 5 18 60. ஓகே. அடுத்து இதுல பாருங்க 1 5 5 2 இருக்குது, அப்ப 5 25 15 5 75. அடுத்து இந்த 105 பாருங்க 2 5 10 1 5 5 21 5 105. இப்ப இதை பாருங்க, இந்த எண்ணை பாருங்க கண்டிப்பா 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணம் இருக்குது, அதாவது 4 12 5 15 7 21. ஸோ இப்போ இங்க 3 போடுங்க, 4 12 5 15 7 21. ஓகேவா? இப்போ இது ஏதாவது பொதுவாக வகுப்படுமா, 4 5 7 எதுவுமே பொதுவாக வகுப்படாது. அப்ப என்ன இருக்குது ஆன்சர் நம்மளுக்கு 5 பெருக்கல் 3 தான் இருக்குது. அப்ப 5 பெருக்கல் 3 5 15. இந்த எண்ணை 15ஆல வகுக்கும் போது மீதி 2 கிடைக்கும் பாருங்க. இப்ப 62 என்ன இருக்கா செக் பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டான 62ன்ற நம்பரு இதை 15ஆல வகுக்கும் போது மீதி 2 கிடைக்கும் பாருங்க. சொல்றேன்,
இந்த வகுத்திலே போறேன் நான். 62 டிவைட் இது 15 வகுக்கிறேன். இப்போ பாருங்க 62ல எத்தனை 15 இருக்கும்? அதாவது 15யா? ஓகே, 4 5 சரியா போச்சு. 4 15 பாஞ்சுனா 60ஆ? மீதி என்ன கிடைக்குது? 2. ஸோ 2 மீதியா? இங்க மீதி 2 வந்திருக்குதா? இப்போ 78 15ஆல் வகுத்தோம்னா மீதி 3 கிடைக்கும். அதே மாதிரி 109 15ஆல் வகுத்தோம்னா மீதி 4 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 15 சரி. இப்படிதான் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி எழுதுங்க சிம்பிளா. புக்ல அது இது போட்டு இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஒரே கான்செப்ட். அந்த இதை கழிக்கிறீங்க, 62 மீதியை கழிக்கிறீங்க, அதை போடுறீங்க, பொது காரணம் கண்டுபிடிங்க. சப்போஸ் இதே சமம் கொஞ்சம் கேட்டாங்கன்னா கூட எழுதிருங்க. இப்போ பாருங்க அடுத்து வந்து கொஞ்சம் உல்ட்டா பண்ணி இது எளிமைதான், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. எடுத்துக்காட்டு 8 பாருங்க. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்குவின் விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ ரெண்டுக்குமே இந்த நம்பருக்கு மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்து கண்டுபிடிச்சு அதோட விகிதத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பாருங்க 18, 30 சொல்லிட்டாங்க. இப்போ 2 நம்பர். இப்போ இதனுடைய மீ கண்டுபிடிக்கலாம் மீப்பேக்கா. இப்போ இது 3 இது 18 30 3ஆல் வகுப்படும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது 6 18 5 30. நீங்க 2ஆல் கூட அடிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ 3ஆல் 2ஆலே அடிக்கிறேன். 9 2 18 5 2 30. ஓகே, இப்போ இது 9 15 3ஆல் வகுப்படும். அதனால 3 போடுறேன். 3 9 5 15. இப்போ 3 5 காமனா இல்லை. இதை வந்து பொதுவாக எந்த நாளும் வகுப்படாது. அப்போ இதனுடைய என்ன ஆன்சர்? மீ பே கா என்ன இருக்கும்? இந்த 2 எண்ணை மட்டும் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 2 பெருக்கல் 3 எவ்வளவு வருது? 6. ஓகே, மீ பேக்கா. அடுத்து மீசிமா கண்டுபிடிங்க. மீசிமா. மீசிமான்றது என்ன அர்த்தம்? இந்த 4 எண்ணுமே பெருக்கணும். 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5. அப்ப என்ன அர்த்தம்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5. இப்போ பெருக்குங்க. 2 6 6 18 18 × 5 18 × 5. 2 6 6 18 பெருக்கல் 5. இது மேலும் பெருக்குங்க. 8 5 40 0 மிச்சம் 4. 1 5 5 4 9. அப்ப மீசிமா 90 கிடைக்குது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. அப்ப மீபேக்கா என்ன அர்த்தம்? எங்க இருக்குது மதிப்பு? மீபேக்கா 6, விகிதம் மீசிமா எவ்வளவு? 90. இப்ப இதை மேலும் சுருக்க முடியுமா நம்மளால? அடிபடக்கூடியதெல்லாம் சுருக்கலாம். 3ஆம் எவ்வளவு அடிக்கலாம்? 2 6 3 9 0. ஓகேவா? 2 6 3 9 0 30. இது மேலும் சுருக்கலாம். 1 2 5 2 30. அப்போ 1 இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் 15 இருக்குது. அப்போ 1:15 என்பது ஆன்சர். ஆப்ஷன்ல வந்து 15:1 கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி மாத்தி சில பேர் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. டக்குன்னு மீசிமா முன்னாடி போட்டு மீபேக்கா அந்தாட்டு போட்டு விகிதங்கிற வச்சு அது 15:1 மாறிடும். இங்க வந்து மீபேக்கா மீசிமா இதனோட விகிதம் போது இதை இங்க இந்த சைடு போட்டு மீசிமா அந்த சைடு போட்டு அதனுடைய சுருக்கணும் 1:15. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஓகேவா? இல்லைன்னா இப்போ விகிதம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் மீபேக்கா மற்றும் மீசிமாவுக்கு உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா 90 - 6 வித்தியாசம் அர்த்தம் 90ல 6 கழியும். ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. அப்போ வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மீசிமா மீபேக்கா அதுக்கு இடையே உள்ள தொடர்பு வச்சு சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம போடலாம். தொடர்பு வச்சு அதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதன்படி கணக்கு. ஓகே, நோட் பண்ணுங்க. இப்போ இந்த கான்செப்டை பாருங்க. எண்கள் மற்றும் அதன் மீபேக்கா மற்றும் மீசிமா ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு. அதாவது எண்கள், அந்த எண்ணினுடைய மீபேக்கா, அந்த எண்ணுடைய மீசிமா, இந்த 3க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. அந்த ஃபார்முலா வச்சு கணக்கு கேட்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். நம்ம மீசிமா மீபேக்கா என்ன பார்த்தோம்? ஒரு 2 எண்கள் கொடுப்பாங்க. அது வந்து என்ன பண்ணோம்? பொது காரணிகள் கண்டுபிடிச்சா அது மீபேக்கா, அது பெருக்கு போட்டோம். அப்புறம் பொது காரணிகள், அப்புறம் பொது காரணி இல்லாத இருக்கிறது எல்லாத்துக்கும் இருக்குன்னா அது மீசிமாவோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த 3 விஷயத்துக்கு சேர்ந்து ஒரு தொடர்புக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது எண்களின் பெருக்கற்பலன் சமம் அந்த எண்களுடைய மீபேக்கா பெருக்கல் மீசிமாக்கு சமம் அப்படின்றாங்க. அந்த 2 எண் இருக்கு பார்த்தீங்களா? அது 2 எண்ணா இருக்கலாம், 3 எண்ணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த எண்ணினுடைய பெருக்கற்பலன் அந்த மதிப்பு அந்த எண்ணினுடைய மீபேக்கா பெருக்கல் மீசிமா அந்த 2த்துக்கு பெருக்கிற மதிப்பெண்ணுக்கு சமமா இருக்குன்றாங்க. இதுதான் ஃபார்முலா. இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஓகேவா? இப்போ கணக்குக்கு 2 இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, கவனிங்க, எந்த கணக்கை பாருங்க. இப்போ கணக்கு எடுத்துக்காட்டு 12. இரு எண்களின் மீசிமா 432, அவற்றின் மீபேக்கா 36. ஓர் எண் 108 எண்ணில் மற்றொரு எண் காண்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ கவனிங்க, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா என்ன சொல்றது? இரு எண்களின் பெருக்கற்பலன். நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா எழுதுங்க. இரு எண்களின் மீசிமா சொல்லிட்டாங்க. மீசிமா என்னதான்? 432.
ஓகே, அடுத்தது அப்புறம் மீபேக்கா கொடுத்துருக்காங்க பாரு, அவற்றின் மீபேக்கா 36. ஸோ மீபேக்கா 36. ஓகே, அடுத்து ஒரு எண் எக்ஸ் வந்து 108. 2 எண்ணு அதில் ஒரு எண்ணு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு எண்ணு ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இன்னொரு எண்ணு தான் கேட்குறாங்க, தெரியல. ஓகேவா, புரியுதா? மிசிமா 432, மீபேக்கா 36, எக்ஸ் வந்து 108, ஒய் தெரியாது. இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். எண்களின் பெருக்கற்பலன் அந்த தெரியாத ஒரு எண்ணம் என்னன்ற நான் இல்லை, இது இப்படி கூட வச்சுங்க, எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஓர் எண்ணு வச்சுங்க. ஓர் எண் 108, இன்னொரு எண் தெரியாததான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், தெரியாத ஒரு எண்ணு. இப்போ எண்களின் பெருக்கற்பலன் என்ன அர்த்தம்? இந்த எண்ணும் இந்த எண்ணும் பெருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு எண் எக்ஸ் தெரியாது, பெருக்கல் அந்த எண் 108 தெரியும். சமம் போட்டேன். அவற்றின் மீபேக்கா என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, 36 போடுங்க. பெருக்கல் அடுத்தது மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க, 432 கொடுத்துருக்காங்க. ஸோ 432 போடுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அந்த தெரியாத இந்த எண் தானே, அது இன்னொரு எண்ணு. ஸோ அந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீதிலாம் அந்த பக்கம் ஏற்கனவே 36 இருக்குது, 432 இருக்குது, டிவைட் பை 108. ஏன் இங்கே 108 வகுத்தல் வரும்னா, இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற அந்த 108 அந்த சைடு போகும்போது வகுத்தல்ல மாறும். இப்போ இதை சுருக்கலாம், 2ஆம் பேர்ல சுருக்கலாம். 2 10 4 8 54 2 108. இப்போ 36 சொல்லலாம். 1 2 8 2 16 18 2 36. திரும்ப 2ஆம் பேர்ல சொல்லலாம். 2 2 4 7 2 14. ஓகேவா? இதை சுருக்கம்னா 9 2 18 மாறும். இப்ப 9 27 அடிக்கலாம். 9 9 9 27 அடிக்கலாம். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு, 432 இருக்குது, டிவைட் பை 3 இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் சுருக்கிட்டோம். இப்போ இதே சுருக்கலாம். ஒவ்வொரு 3 3 4க்குள்ள ஒரு 3, பேலன்ஸ் 1 இருக்குது 13, 4 12, திரும்ப 1 இருக்குது 12 ஆகுது, 4 12. ஓகேவா? அப்போ 144 என்ன, அது எக்ஸோட மதிப்பு 144. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது சரியா தப்பான்னு செக் பண்ணலாம். எப்படின்னா, இப்ப இது ஒரு எண்ணு, இன்னொரு எண் 108, இந்த ரெண்டினுடைய மீபேக்கா வந்து 36ன்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், 36 வருதானே. ஓகேவா? இப்ப பாருங்க, 108 144 தானாவத்தில் போடுவோம். நம்ம 2ஆம் பேர்ல அடிக்கலாம். 2 10 4 2 8. அடுத்தது 7 2 14 2 2 4. மேலும் சுருக்கிறேன், 2ஆம் பேர்ல போட்டேன். 2 2 4 7 2 14 3 2 6 6 2 12. ஓகேவா? திரும்ப 3ஆம் பேர்ல சொல்லி, ஏன்னா 2ல அடிக்க முடியாது. 27 36 இது ஒற்றைப்படை இரட்டைப்படை. 3 அடிக்கும் போது 9 27 1 3 2 6. திரும்ப 3ஆம் பேர்ல அடிக்கலாம். அடிச்சான வருது 3 9 4 12. இப்போ 3 4 சுருக்க முடியாது. இப்போ இந்த 4 தானே மீபேக்கா, இந்த 4 நம்பர் தான் மீபேக்கா. நம்ம சொல்லிட்டு அந்த மாதிரி பொதுவாக வகுப்படக்கூடிய. அப்ப 2 2 4 4 12. அப்ப 12 × 3 எவ்வளவு, 12 × 3 36. அப்ப நம்ம போட்டது சரி, 36 வந்துருச்சு மீபேக்கா. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் அந்த மற்றொரு என்றது எக்ஸ் 144, அது இன்னொரு எண் வந்து 144. ஆப்ஷன்ல இருந்து அடிச்சிடலாம். இது ஓகே. இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 13. இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் காண்கின்றார். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எழுதி வச்சுக்கலாம், டேட்டா உங்களுக்கு புரியுது தகுந்த மாதிரி. இரு சார்பகா எண்களின் மீசிமா. ஸோ இப்போ மீசிமா சொல்றாங்க. மீசிமா எவ்வளவா, 5005. சரி போட்டுக்கினேன். அடுத்து இது போட்டேன். அடுத்து ஓர் எண் 65 எனில், ஓர் எண் 65 போட்டேன். மற்றொரு எண் காண்க. மற்றொரு எண் எக்ஸ் தெரியாத எண்ணு, தெரியாது, இங்க போட்ட மாதிரி ஒரு எண் போட்டு தெரியாத அந்த எண்ணை எக்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மற்றொரு எண் எக்ஸ் தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த மீபேக்காவும் நம்மளுக்கு தெரியலையா, மீபேக்காவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. நல்லா கவனிங்க அந்த கேள்வியை. இரு சார்பகா எண்களின் மீசிமான்றாங்க. அப்ப சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. சார்பகா எண்கள்ன்றாங்க. சார்பகா எண்கள்னா என்ன, இரண்டு எண்ணினுடைய மீப்பெரு பொது காரணி 1 இருந்தா அந்த எண்கள் சார்பகா எண்கள். ஸோ அப்ப ஒரு கொடுக்கப்பட்ட சார்பகா எண்களுடைய மீப்பெரு பொது காரணி என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். அதனோட மதிப்பே 1 தான். அப்ப இதனோட மதிப்பு 1ன்னு அர்த்தமா, அதை சொல்லல அவங்க, மறைமுகமா சார்பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம தேடலாம், எங்கடா மீப்பெரு பொது காரணி காணும், அப்ப எப்படி நம்ம சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த சார்பகா எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சார்பகா எண்கள்னாவே அந்த எண்களினுடைய மீப்பெரு பொது காரணி 1, அதனாலதான் அது சார்பகா எண்கள். ஸோ அப்போ 1 கிடைச்சிருச்சு. இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்க. இரண்டு எண்ணினுடைய பெருக்கற்பலனா, ஒரு எண் எக்ஸ் என்க, இன்னொரு எண் 65. ஓகே, சமம் அவற்றின் மீப்பேறு பொது காரணி 1 கண்டுபிடிச்சு இருக்குது. மீசிமா கொடுத்துருக்காங்க 5005. ஓகேவா, புரியுதா? இப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ எக்ஸை வச்சுக்கிறேன். ஏற்கனவே 1 × 5005 இருக்குது, டிவைட் பை 65. ஏன்னா வகுத்தல் ஒரு இந்த பக்கம். இதை அடிச்சு பாருங்க. 2 5ல் முடியுது, 5ஆம் பொருள் அடிக்கலாமா? 1 5 5 3 5 15.
அடுத்து ஓரஞ்சு 5 0 0 ஓரஞ்சு 5 1001. இப்போ இது மேல பாருங்க 1001 டிவைட் பை 3 13 சாரி 13. இப்போ இந்த 1001 13 இது 13 வந்து பகாயங்கள் வேற எந்த நாளும் 2 3 அடிச்சு பார்க்க முடியாது. அதனால 13 அடிக்க முடியுதான்னு செக் பண்ணலாம். இப்போ 13 அடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 10க்குள்ள 13 அடங்கலாம். அதனால அந்த 100 வரைக்கும் எடுத்துக்கிறேன். 100க்குள்ள எத்தனை 13 இருக்கும்? 6 13 பாருங்க, 6 பை 60 6 18 78 வருது. 7 13 போட்டு பாருங்க, 7 பை 70 7 21 91 வருது. ஸோ அப்போ 100க்குள்ள 7 13 வருது. ஓர் 13 13 100க்குள்ள 7 13 91. அப்ப 100 91 போனா மீதி இருக்கிறது 9. பக்கத்துல ஒரு 1 இருக்குது 91 மாறுது. இப்பதான் நம்ம 7 13 91. அப்ப திரும்ப இன்னொரு 7 11 91 இருக்கு. ஸோ அப்ப நல்லா கவனிங்க, நீ கால்குலேட்டர்ல 1001 13 வகுத்தா 71 ஆன்சர் 77 கிடைக்கும். இது இப்படிதான் அடிக்கணும். ஸோ அப்ப இதுக்கு மேல ஒண்ணு மறுபடியும் அவ்வளவுதான் முடிச்சு சுருக்கணும். அப்ப எக்ஸோட வேலை என்ன இருக்கும்? 77. இப்ப இதையும் செக் பண்ணலாம். எப்படி? இந்த 77 65க்கு பொது காரணி கண்டுபிடிங்க, 1 தான் வரும். ஏன்னா இப்ப இது வந்து 7ஆல வகுப்படும், ஆனா இது 7ஆல வகுப்படாது. அப்ப ரெண்டுத்துக்கு பொதுவான காரணம் எதுனா 1 தான். இதனால சார்பக எண்கள் ரெண்டுமே. இல்லைன்னா இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க, 77 65 பெருக்குன்னா உங்களுக்கு 5005 கிடைக்கும். அப்படி கிடைச்சாவது சரியான ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பா. இந்த கணக்கு இதுதான் 77 ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 கணக்குகள் பார்ப்போம். இப்ப இந்த கணக்கை கவனிங்க. பயிற்சி 1.3 15வது கணக்கு. இந்த கணக்கு பாருங்க, 2 ஈரிலக்க எண்ணின் பெருக்கற்பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பெக்க 5 எனில் மீசிமா காண்க அப்படின்றாங்க. ஸோ வழக்கமா நம்ம ஃபார்முலா சப்மிட் பண்ணலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 ஈரிலக்க எண்ணின் பெருக்கற்பலனே சொல்லிட்டாங்க. அந்த 2 இலக்க பெருக்கற்பலன் என்னவா? ஈரிலக்க எண்ணினுடைய பெருக்கற்பலன் அந்த எக்ஸ் ஒய் 2 நம்பர் இருக்குல்ல, அதனுடைய பெருக்கற்பலன் 300ன்னு. அடுத்து அவற்றின் மீப்பேக்கா 5ன்னு சொல்லிட்டாங்க. மீசிமா கேட்குறாங்க. எளிமை அப்படி சப்ஜெக்ட் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா 2 எண்களின் பெருக்கற்பலன் 300 சமம் ஒரு எண்ணினுடைய மீப்பேக்கா 5 பெருக்கல் மீசிமா தான் கேட்குறாங்க. தெரியாது, மீசிமா தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ அதைத்தான் நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ இது விட்டுருக்காதீங்க. பெருக்கற்பலன் எண்களின் பெருக்கற்பலன், இது எண்களின் பெருக்கற்பலன். ஓகே, 2 எண்களுடைய பெருக்கற்பலன் 300, அந்த ஒரு எண்ணினுடைய மீப்பேக்கா 5, மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மீசிமா தான் தேவை நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ண போறோம்? அந்த மீசிமா மட்டும் வச்சுன்னு மீதி இந்த பக்கம் கொண்டு வரேன். 300 இந்த பக்கம் இருக்கு, அப்படியே இந்த 5 இந்த பக்கம் என்ன ஒன்று வகுத்தல் வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? மீசிமா தான் கேட்குறாங்க, எக்ஸ். இப்போ அடிங்க, ஓர் 5 5 6 5 30 0 65 300. ஸோ டெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 60. அவ்வளோதாங்க, இதுதாங்க மீசிமா. இப்போ செக் பண்ணி பாருங்க, மீசிமாவையும் மீப்பேக்காவும் பெருக்குன்னா 300 வரணும். அப்போ 60 × 5 எவ்வளோ வருது? 6 5 30 300. சரியா பச்சா? அப்போ நான் போட்டது ரைட். ஓகே, இதுல வந்து எப்படி வேணாலும் உல்டா பண்ணி கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த கான்செப்ட்ல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். இந்த கேள்வி பாருங்க, இது ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கும். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒன்றும் இல்லை, அதிகபட்ச நீளம் அப்படின்றாங்க பத்தியா. சரியா அளக்கிறதுக்கு வந்து காமனா ஏதோ ஒரு இதில் அளக்குன்றாங்க. அப்போ அந்த மாதிரி பொதுவாக இது 3த்தையும் பொதுவாக வச்சு பொதுவாக அளக்கிறதுக்கு அதிகபட்சமாக என்னன்றாங்க. அப்போ நம்ம மீட்டர் பொது காரணி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று எல்லாத்துக்கும் மீட்டருக்கு மாற்றணும், இல்லைன்னா சென்டிமீட்டருக்கு மாற்றணும். இப்போ இது வந்து மீட்டருக்கு மாற்றினா பாயிண்ட்ல வரும், இப்போ சென்டிமீட்டருக்கு மாற்றலாம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்ன்றது என்னவா இருக்கும்? சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா அதாவது 100 சென்டிமீட்டர் 1 மீட்டரா? ஸோ அப்போ 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், அப்புறம் 20 சென்டிமீட்டர், அப்போ 120 சென்டிமீட்டரா? ஓகேவா? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் சமம். ஏன்னா 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 20 சென்டிமீட்டர், அதனால தான் 120 சென்டிமீட்டர். அதே மாதிரி 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னா அர்த்தம் 300 + 60 360. அப்போ 360 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, 4 மீட்டர் இருக்குது. 4 மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்திரம்னா 400 மீட்டர். ஓகே, இப்போ இதனுடைய மீப்பெரு புது காரணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் அதுதான் கேட்குறாங்க. அதிகபட்ச அளக்க பண்பு அதிகபட்ச நீளம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ மீப்பேக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நம்ம வழக்கமா அப்படி 0ன்னு முடியுது, 10ஆம் வாய்ப்பாடு கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்க. 12 பை 120. ஓகே, அடுத்து 36 இருக்கு, 36 10 360. அடுத்து 400 இருக்கு, 40 10 400. ஓகேவா? 40 × 10 400. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்? இது 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். சரி, 2ஆம் வாய்ப்பாடுல நீங்க உங்களுடைய எளிமைக்கே போறோம். 6 2 12
4 2 8 2 16 2 2 4 0. ஓகேவா? 6 2 12 18 2 36 20 2 40. மேலும் இதை வந்து ரெண்டாவது பல் அடிக்கலாமா? 3 2 6 9 2 18 5 2 20. ஓகேவா? இப்ப பாருங்க 3 9 10 இது ரெண்டு ஒற்றைப்படை எண்ணு, 10 இரட்டைப்படை எண்ணு. ஸோ இப்போ காமனா எந்த எண்ணாலும் இது வகுப்படாது. அப்ப இதோட நிறுத்திக்கணும். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப மீப்பெரு பொதுக்காரன் என்ன அர்த்தம்? இந்த 3 பெருக்கணுமா? ஸோ அப்ப 10 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன வருது? 5 2 20 22 40. இப்ப 40ன்றது என்னது? மீட்டரா சென்டிமீட்டரா? நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்? இது எல்லாமே சென்டிமீட்டர் போட்டோம். அதனால அந்த இதுக்கு என்ன? சென்டிமீட்டர். அப்ப இந்த 3 அளவு கொண்ட அந்த கயிறுகளை சரியா அளக்க அதிகபட்சமா எவ்வளவு தேவைன்னா 40 சென்டிமீட்டர் காமனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதாங்க அந்த கணக்கு. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 கணக்கு பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கணக்கு கவனிங்க. பயிற்சி 1.2ல 9வது கணக்கு. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்கு ஆகும். அதாவது மீசிமானது மீபேக்காவின் 6 மடங்கு ஆகும். மீபேக்கா 12ன்னு சொல்லிட்டாங்க. மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க. இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதலாம். இந்த ஓர் எண் 36 மற்றொரு எண் காண்க. அது தெரியாது, அது எக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஓர் எண் 36 கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் எக்ஸ் தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறோம், தெரியாது. இப்ப அடுத்து இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்காவும் கொடுத்துட்டாங்க. மீபேக்கா என்னது? 12. இப்ப மீசிமா தெரியணும் நம்மளுக்கு. மீசிமா தெரிஞ்சா ஆன்சர் போடலாம். மீசிமாவுக்கு சொல்றாங்க பாருங்க. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்கு ஆகும். இப்ப மீபேக்கா நம்மளுக்கு தெரியும் 12, அதனுடைய 6 மடங்கு தான் மீசிமாடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 12 பெருக்கல் 6. மீபேக்கா 12, அவங்க என்ன சொல்றாங்க? மீசிமாவுக்கு அந்த மீபேக்காவினுடைய 6 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஏற்கனவே மீபேக்கா 12, அதனுடைய 6 மடங்கு 12 6 பெருக்குங்க. 6 2 12 2 மிச்சம் 1 6 1 6 1 7. அப்ப மீசியம் என்ன அர்த்தம்? 72. சரி, கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னது? அந்த மற்றொரு எண் கேட்கறாங்க. ஸோ அப்ப நான் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபார்முலா என்னது? இரு எண்களின் பெருக்கற்பலன். ஒரு எண் 36, இன்னொரு எண் தெரியாது, அதனாலதான் எக்ஸ். ஓகே, ஒரு எண் அடுத்து எக்ஸ், இன்னொரு எண் தெரியாது, சமம் இந்த இரு எண்களுடைய மீபேக்கா 12 போடுங்க, பெருக்கல் இந்த இரு எண்களுடைய மீசிமா 72 கண்டுபிடிச்சிருங்க, 72 போடுங்க. நம்மளுக்கு மற்றொரு எண் எக்ஸ் தானே தேவை. எக்ஸை வச்சுக்கின்னு மீதி கொண்டு வந்தோம்னா 12 × 72 டிவைட் பை 36. ஓகே, இப்ப சுருக்கலாம். 6 2 12, ஓர் 2 8 2 16. ஓகே, திருப்பி ஓர் 6 6 3 6 18 அடிக்கலாம். 6ஆம் நம்பர்ல அடிக்கலாம் டைரக்டா. இப்போ என்ன இருக்குது பேலன்ஸ்? 72 டிவைட் பை 3 இருக்குதா? இப்போ மேலும் இதை சுருக்கலாம். 3ஆம் நம்பர்ல அடிச்சு பாருங்க. ஓர் 3 3, 7க்குள்ள எத்தனை 3 இருக்கு? 2 6, பேலன்ஸ் 1 இருக்கு, பக்கத்துல 2 12, 4 12. அப்ப என்ன வருது ஆன்சர்? x = 24. இப்போ செக் பண்ணலாம் நம்ம போட சரியா தப்பா. இப்போ ஓர் எண் வந்து 36, இன்னொரு எண் வந்து 24 கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு எண்ணினுடைய மீப்பேர் பொதுக்காரன் 12 வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ போட்டேன். இதுக்கு பொதுவாக என்ன ஒரு 2ஆம் பேர்லேயே போடலாம். ஓர் 2 பக்கத்தில் 1 16 8 2 16 கமா ஓர் 2 2 2 4 12 2 24. திரும்ப இது 2ஆம் பேர்ல அடிக்கலாம். 9 2 18 6 2 12. ஓகே, இப்போ 2ஆம் பேர்ல அடிக்க முடியாது. இது 9, இது 6 ஒற்றைப்படை. 3ஆம் பேர்ல அடிக்கலாம். 3 9 2 6. இப்போ இது மேல இது பொதுவாக வகுப்படுமா? கிடையாது. ஸோ அப்போ இது பெருக்கிற மதிப்பு தான் மீப்பேக்கா. அப்ப 2 × 2 × 3 எவ்வளவு இருக்கு? 2 × 2 × 3 2 4 நாமும் 12 வந்துருச்சா? அவர் 12 மீப்பேர் பொதுக்காரனே வந்துருச்சு. ஸோ அப்ப நம்ம போட்டது ரைட். இந்த கேள்விக்கு இந்த மற்றொரு எண் என்பது 24. சரி பார்த்துட்டோம். 24 சரியா தப்பானு செக் பண்ணிட்டோம், முடிஞ்சு. இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. இரு எண்களின் மீப்பேக்கா 2 மற்றும் அவற்றின் மீசிமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. ஸோ இந்த கணக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் இதனுடைய ஆன்சர்ஸை பதிவு செய்யுங்க. அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுக்குறேன். மற்ற கணக்கெல்லாம் புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு போகிறோங்க. நம்மளால் ஓரளவுக்கு தான் இருக்கிற டைமில் சில மாடல்ஸ் தான் போட முடியும். மற்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ அதனால் எல்லாரும் தொடர்ந்து ஒரு 1/2 hour கிளாஸ் போகிறீங்க, மீதி இருக்கிற நேரம் முயற்சி பண்ணுறீங்க. ஒரு 1 hour டெய்லி 1 hour இல்லை 1.5 hour நீங்கள் இதுக்குன்னு டைமுக்கு ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த கணக்கை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் இதோட ஆன்சரை பதிவு செய்யுங்க. அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.